எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பியூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய vlog பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாம் அப்படின்றது தான். எங்கள் ஆத்தாக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 இருக்கும். அவங்க தான் இப்போ வரைக்குமே எங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வருஷம் அவங்கக்கிட்ட தான் அரைச்சி வாங்கிட்டு போவேன். ஸோ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 2 கிலோவுக்கு ஜாமான் வாங்கியிருக்கோம். ஆனால் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ 3.25 கிலோ கிட்ட நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு என்னென்ன வாங்கணும்னு பார்க்கலாம். முதல்ல 2 கிலோ மல்லி, மிளகு 1/2 கிலோ, மஞ்சள் 100, சீரகம் 100, மிளகு 100, கடலைப்பயிறு 1/4 கிலோ, துவரம்பயிறு 1/4 கிலோ, உளுந்து 1/4 கிலோ, கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கணும். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா அது செரிமான பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால இப்போ தூள்லெல்லாம் போட்டுடுறாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. அந்த கருஞ்சீரக பொடி வயிறை நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் அதுவுமே நாங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வீட்லேயே பறிச்சதுங்க. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருக்குது எங்கள் ஆத்தா வீட்டில். ஸோ அது வந்து ஒரு 4-5 கொத்து பறித்து நல்லா சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் மழை காலத்தில் அரைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மல்லி மிளகாவெல்லாம் ஒரு 2 நாளைக்காவது வெயிலில் வச்சு காய வச்சு தான் அரைக்கணும். பட் நம்ம இப்போ வெயில் காலத்தில் தூள் அரைக்கிறதுனால ஒரு ½ டே வெயிலில் வச்சு எடுத்தால் போதும். நல்லா இந்த மிளகாலாம் நல்லா கிறிஸ்பி ஆகணும் அரைக்கும் போது. வேறு எதுவுமே இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இதே அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயுமே எங்கள் ஆத்தா கிட்ட தான் அரைச்சி வாங்கிட்டு போவேன். இந்த மல்லி மிளகாலாம் நம்ம பேக்கெட்டாக வாங்கிட்டு வரோம்ல, அதிலலாம் இந்த தேவையில்லாத பொருள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முரத்தில் போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இல்லைனா டேஸ்ட்டு நல்லா இருக்காதுன்றதுனால எங்கள் ஆத்தா அதையே ஒரு 10 நிமிஷம் அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து கீழே போட்டுட்ருந்தாங்க. மல்லியையும் மிளகாவையும் தனித்தனி ட்ரேவில் கொட்டி காய வச்சிடணும். மற்ற பொருள்லாம் இருக்குல்ல, உளுந்து, மஞ்சள், கடுகு, இது எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு ட்ரேயில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சிட வேண்டியது தான். இவ்வளோ நாள் குழம்பு மிளகாய் தூள் அரைப்பாங்க. ஆனால் நான் கிட்டலாம் உட்காந்து பார்த்ததெல்லாம் கிடையாதுங்க. வீடியோ எடுக்கணுன்றதுக்காகவே போய் ஒரு 1/2 மணி நேரம் பக்கத்துலேயே உட்காந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்தாச்சு. இந்த குழம்பு மிளகாய் ரெசிபி வந்து எனக்குமே ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டோன்னா. புதுசாக ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை மாதிரி அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சள் தாங்க பயங்கர ஹைலைட்டே இந்த குழம்பு தூள்லேயே. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எல்லாமே. ஒரு ½ டே நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாகிடும் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. ஸோ மில்லுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாத்தையும் ஒரு பவுலில் கொட்டி நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்தோன்னா அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. பாப்பா இந்த மில்லெல்லாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குது. உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தோடனே ஐயோ மூஞ்சி கபகபகபான்னு எரியுது. நான் வெளியில் போய் நிற்கிறேன், நீங்கள் அரைச்சிட்டு வாங்கன்னு வெளியில் போய் உட்காந்துருச்சு பாப்பா. இதுதான் எங்கள் ஊர் மில்லு பார்த்துக்கோங்க.
நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வெளி ஊரில் இருக்கீங்க, அவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. தமிழ்நாடை விட்டு ஸ்ரீலங்கா, கேரளாலாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் இந்த மில் புதுசாக இருக்கலாம். இதுதான் எங்கள் ஊர் மில், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம தூள் அரைச்சி கொடுக்குறாங்க பாருங்கள், அது உடனே டப்பாவில் போட்டு மூடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுருப்பாங்க, அதில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தூளை வந்து அந்த டப்பாவில் கொட்டி அடைக்கணுமா, இல்லைனா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு நெடி ஏறுது, அச்சும் மச்சும்னு தும்பிட்டு தான் இருந்தோம். அப்படி எரியும், மில்லுக்குள்ளே பயங்கரமாக எரியுங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நின்னதே நம்மளால் முடியல. கண் எரியுது, மூக்கு எரியுது, வாயெரியுது. பட் எப்படி தான் அந்த மில்லுக்குள்ளே இருந்துட்டு அரைக்கிறாங்கன்னு தெரியல. கப 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 கபன்னு இருக்குது. அவ்வளோதான், தூள் அரைச்சாச்சு. எப்படா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் போவோன்னு இருந்துச்சு. இதோட மூடி போட்டு வச்சிட வேண்டியதுதான். இப்போ இந்த தூள் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துபாய்க்கு தாங்க வருது. ஸோ இப்போ போய் பேக் பண்ணணும் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க, vlog முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த தூளை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.